எல்லோருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரே ஒரு வருஷம் கூட இறங்காத ஒரு ஷேர் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஷேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரிகால் அப்படின்ற ஷேர் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இவங்க ஆட்டோமொபைல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய கடந்த 3 வருஷ லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட இறங்கல. 60 ரூபா ரேஞ்சில் ஆரம்பிச்சவன் இன்னைக்கு 350 ரூபா 400 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஸோ 2023 ஸ்டார்டிங்கில் 200 ரூபா இருந்தவன் இப்போ ஆல்மோஸ்ட் 100% ஏறி 400 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நான் சாமியை கும்பிட்டு ஆண்டவா என்னை காப்பாத்து அப்படின்ட்டு ஒரு 2000 ரூபா இப்போ போடலாமான் இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா 3 வருஷமா ஏறினவன் 4வது வருஷமும் பணத்தை ஒரு வேளை டபுள் பண்ணி விடுற மாதிரி இருந்தா 370 ரூபாயிலிருந்து ஒரு 700 ரூபா போயிடுவான். ஸோ போடுற 2000 ரூபா திரும்பி அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். ஊட்டிக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போடலாமே அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஒரு ஒஸ்ட் கேஸ் என்ன ஆகும்? தியாகு நீங்கள் பணம் போடுறீங்க, நீங்கள் பணம் போட்டாவே அந்த ஷேர் கும்பா ஆயிடுச்சுன்னா பெரிய அளவில் இறங்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 50% இறங்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் பணம் போட்டதுக்கப்புறம் அப்படி பணம் போட்டு 50% இறங்கினாலும் நான் 2000 ரூபா போட்டனாலும் மீதிக்கு ஒரு 1000 ரூபா இருக்கும். அதை விற்றுவிட்டு ஊட்டிக்கு நான் தனியாக ட்ரிப்பு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கம்பெனி பார்க்குறதுக்கு இன்னுமே இவனுடைய க்ரோத்தாக இருந்துக்கிட்டே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி, அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி, அவனும் வந்து ஒரு 40 மேலே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக இதை யோசிச்சு பார்க்குறேன். வந்தால் ஃபேமிலி டூர், வரலினா இண்டிவிஜுவல் டூருன்ட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த டாட்வா சிண்டான் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இவனுடைய மூஞ்சியும் சரியில்லை, முகரையும் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இவனை வந்து சமீபத்தில் நம்ம ஒரு 1586 ரூபா ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருசாக ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தேன். பெருசாக ஏறல. ஒரு 50 ரூபா ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா லோவை நோக்கியே தான் போயிருக்கான். ஸோ இப்போ அவன் இருக்கிறது வந்து லைஃப் லோவும் எடுத்துக்கலாம், 52 வீக் லோவும் எடுத்துக்கலாம். இனி இந்த தத்துவ சிண்டான் ஃபார்மா வந்து இனி சப்போர்ட் எடுக்கணும், மறுபடியும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகணும். இனி இவன் எந்த காலத்தில் சப்போர்ட் எடுத்து எந்த காலத்தில் பிரேக் அவுட் ஆகுது? மார்க்கெட்டே அங்கே உச்சாணி கொம்பில் போயிருக்கு. இவன் அப்படியே ஆப்போசிட்டில் கீழே படுத்து கிடக்கிறான். எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ இதெல்லாம் மொத்தம் 6000 ஷேருக்கு மேலே இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அத்தனை ஷேரை விட்டுவிட்டு போய் இந்த தத்துவ சிண்டான் ஃபார்மாவை நீங்கள் யாராவது எடுத்து வச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா ரியலி ஐ எம் வெரி சாரிங்கனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் அவங்கவுங்க விதி. இந்த 6000 ஷேரில் இந்த ஷேர் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து கோருது அப்படின்னா அது எல்லாம் விதின்ட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த ஷேர் பேர் மட்டும் விஐபி, ஆனால் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப சீப்பான ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ இந்த விஐபியினுடைய ஷேர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த விஐபி ஷேர்னுடைய ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தோம்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். நீங்கள் இந்த கம்பெனி வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குன்னா இன்னுமே இது வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. ஸோ க்ரோத்துக்கு தேவையான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROE எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாலும் இவனுடைய வளர்ச்சி வந்து இன்னுமே தடப்படல. திடீர்னு 1000 கோடியிலிருந்து ஒரு 500 கோடியா அல்லது 2000 கோடியிலிருந்து ஒரு 1500 கோடியா அவனுடைய சேல்ஸ் கம்மியாகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி சேல்ஸ் எதுவும் கம்மியாகலை. ஸோ இந்த விஐபி அப்படின்ற ஷேர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அவன் சப்போர்ட் எடுக்கலைன்னா 2-3 வருடமாக அவன் இறங்குறது பற்றியே யோசிக்கல. சப்போஸ் இந்த சப்போர்ட்டை விட்டு உடைச்சா அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஒரு 300 ரூபா அந்த இடத்துல வரும்போது ஒரு அல்வா மாதிரியான பிரைஸ் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஆந்திர சுகர் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த ஆந்திர சுகரில் ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இன்னுமே ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் சரி, இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் சரி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்குறாங்க விற்கிறாங்க, அவங்க விலை நிர்ணயம் பண்ணது 113 ரூபா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து. ஆனால் இந்த கம்பெனி பிடிச்சி பூரா விற்று விட்றோம் அல்லது அவங்களோட எதிர்கால ஆர்டர்களை கனெக்ட் பண்ணும்பொழுது அது 113 ரூபாவோட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆந்திரா சுகர்னுடைய ஷேர் பிரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 180 ரூபா இருந்தவன் இப்போ 112 ரூபா இருக்கான். பொதுவாக ஷேரினுடைய விலைகள், அதாவது சுகர் பிரைஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சைக்கிளிக்கலாக இருக்கும். இறங்குவது ஏறுவது அவனுக்கு வாடிக்கை. ஸோ இது ஏறக்கூடிய இடமான்னு தெரியல. அப்படி ஏறுற மாதிரி இருந்தால் இவன்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் 112 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரக்கூடிய ஆளாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த அப்கோடெக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்கா. இவன்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா இவனுடைய சேல்ஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போல்லாம் 1000 கோடிக்கு வருமானம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி 11 கோடி லாபம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ ஆல்மோஸ்ட் 108 கோடிக்கு லாபம் பண்ணிட்டு இருக்கான்.
இன்னுமே இவனுடைய growth factors அப்படின்றது பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு, ஒரு growth கம்பெனியா தான் இருக்கான். ஆனா இந்த கம்பெனி வந்து இப்போ என்ன சமீபத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல்ல இருக்கான். ஒரு 650-700 ரேஞ்ச் எல்லாம் போனவன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மீன் மண்டை பேட்டர்ன் அப்படின்றது ஒரு முடியக்கூடிய இடமா இருக்கு. இப்படி முடிச்சு வெடிச்சு செதறும் பொழுது இவன் ஒரு growth கம்பெனியாகவும் இன்னுமே லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கிறதுனால நான் வந்து மேலே வெடிச்சு செதறுவான்னு எதிர்பார்க்குறேன். கூடிய விரைவில் இவன் ஒரு 700 ரூபா வந்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம், அப்போ இவன் ஒரு 700 ரூபா இருந்தானாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட இந்த ஜிஆர் இன்ஃப்ரா ஷேர் அப்படின்றது மேலே ஏறி வந்துடும். இவன் இதுக்கு முன்னாடி 2200 ரூபா இருந்திருக்கான், இப்போ கூட ஒரு சப்போர்ட் பிரைஸ்லயும் இருக்கான், அதே மாதிரி ஒரு சின்ன பிரேக் அவுட்லயும் இருக்கான். அப்ப இவன் என்ன பண்ணுன்னா இன்னொரு 2 மாசம், அதிகமாக கூட வேண்டாம், ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது கூட இவன் கடைசிக்கு ஒரு 20% ஏறி ஒரு 1367 இருக்கணும், அல்லது கடைசிக்கு ஒரு 1700 அந்த மாதிரி வரணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து ஒரு growth கம்பெனியாகவும் இருக்கு, அதே மாதிரி வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம்னா இவன் வந்து கொஞ்சம் சீப்பான கம்பெனியாகவும் இருக்கான். சரி இவன் என்ன டுபாகூர் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. 1000 கோடிக்கு ஆரம்பிச்ச அவனுடைய சேல்ஸ் 10,000 கோடிக்கு போயிருக்கு. 1500 கோடி லாபம் பண்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இத்தனை இருந்தும் இந்த மானங்கிட்ட போய் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வலியும் வேதனையோடு இருப்பாங்கல்ல. டுபாகூர் கம்பெனி பென்னி ஷேர்ஸ் எல்லாம் இருக்கான், எவனே தெரியாது அந்த சேரை 10 ரூபாயிலிருந்து திடீர்னு 15 ரூபாய் ஏற்றி விடுறாங்க. அப்புறம் 30 ரூபாய் இருக்கிற பென்னி சேரை கீழே 5 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் விட்டே வெளியே போயிருது. அப்போ என்ன பண்றானுங்க, ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்றானு. இந்த ஷேருக்கு என்ன குறைச்சல், இவனுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, இவனுடைய ஜாதகம் நல்லா தான் இருக்கு, ஒரு அழகான பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்ற குறை தான். ஆஹா, இங்க பாத்தீங்களா ஒரு நண்பர் ஒரு வாசகம் சொன்னாரு, திருவாசகம் மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஷேர் மார்க்கெட்ல கீழே இறங்குன்னு சொல்லி பியர் மார்க்கெட்ல பெட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஷேர் மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி புல்லிஷ் மார்க்கெட்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு சம்பாரிச்சு தராது. நம்மளுக்கு என்ன சம்பாரிச்சு தரணும்னா பொறுமையா ஒரு ஷேர்ல உள்ள இறங்கி பொறுமையா உட்கார்ந்துருந்தா தான் அது நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குன்றது உண்மைதான். இப்போ நம்ம ஒரு ஆமக்குட்டி ஷேர்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐடிசி ஷேர் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு 440 ரூபா ரேஞ்சுக்கு இப்போ சமீபத்தில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அது ஆமக்குட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு 460 470 ரூபா வருதுன்னு வச்சுங்க, அப்பவும் நம்மளுக்கு லாபம் தான். அப்போ இங்கே வாங்கி இந்த லாபத்தை சுவைக்கணும்னா பொறுமையாக ஆடாமல் அசையாமல் வந்து லாபத்தை பார்க்கணும். அல்லது ஒரு அதிரடியான ஷேர் வாங்குறோம், ஒரு ஐஆர்எஃப்சி அல்லது ஆர்விஎல் ஏதாவது ஒரு ரயில்வே துறை பங்குல வாங்குறோம்னா அவன் என்ன பண்றான், டபுக்குன்னு அப்படியே ஒரு 50% ஏறான். ஆனா அந்த 50% மேல நீங்க லாபத்தை பார்க்கணும்னாலும் அதுலயும் பொறுமையா கடைசிக்கு 1 மாசம் 2 மாசம் உட்கார்ந்துருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா தான் லாபம் அப்படின்றாரு. சத்தியம், இது சத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில அழகா சொல்லிட்டாப்ல. டாடா ஸ்டீல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனிங்க, அவனுக்கு இதுதான் நல்ல பிரைஸ்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் பிரைஸ்னுடைய மொமெண்டம் கடந்த 2-3 வருஷமா எப்படி இருக்குன்னா 10 ரூபா, அதாவது 10% ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ 135 ரூபாயில் இருக்கானா, அடுத்து 125 ரூபா வந்தால் ஒரு பையிங் பிளேஸ், அடுத்து 115 ரூபா வர்றானா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பிளேஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் நான் டாடா ஸ்டீல். மற்றபடி இது வந்து இப்போ கரண்ட் ரேட்லேருந்தே நம்ம எஸ்ஐபி வகையில் டாடா ஸ்டீல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னாலும் பொன்னாலே அப்படின்ற மாதிரி அது எந்த ரேட்டில் இருந்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் பெஸ்ட் ப்ரைஸ் ஒஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட இல்லை. மேபி நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போ 100 ரூபா தான் பெஸ்ட் ப்ரைஸு. 100 ரூபா எப்போ வரும், எப்பாவது ஒரு இடம் வரும். போன வருஷத்தில் ஒரு இடம் 100 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆஹா, இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து கடந்த 2-3 வருடமாக வாங்கி ஷேரை வாங்கி பெருசாக விற்கவே இல்லை போல். ஸோ இவர் சரியான லாபத்தில் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, அப்படியே தான் நம்ம மத்தியானம் ஒரு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு வேலை பார்த்தவர் வந்து ஆல்மோஸ்ட் 52 கோடி ஆட்டை போட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாப்புல. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் ரம்மி விளையாடுறதுக்கு போல. உங்களை எல்லாம் எத்தனை ஆர்பிஐ கவர்னர் வந்தாலும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணாரு, 5 லட்சமா பேங்க்ல பிக்சட் டைம் டெபாசிட் போனா 5 லட்சம் ரூபாய் கேரண்டினாரு. இவங்க 52 கோடி கும்பா பாடி விட்டா அந்த 5 லட்சம் பத்தாது போல. எது எப்படியோ நம்மளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகாம இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம்னா அரசாங்க ஊழியர்கள் தான்.
ஆனா இதெல்லாம் அநியாயம் தான். அடுத்தவன் படத்தை எடுத்து கும்பா பாடி விடுறது. எது எப்படியோ நண்பர்களே, நாளைக்கு இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ரெடியா இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் லீவ்ல போச்சு, இந்த வார கடைசியில் ஒரு லீவ் வருது. மொத்தமே 3 நாள் தான். 3 நாள் பயங்கரமான வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.